கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்போடு உங்களை நான் வாழ்த்துகிறேன். இந்த புதிய நாளிலும் கர்த்தர் நம்மை தமது மிகுந்த இரக்கத்தினாலும் கிருபையினாலும் நடத்தி செல்லுமாறாக. ஆமேன். இந்நாளுடைய தியானத்திற்காக எடுத்துக்கொள்ளப்பட்ட பகுதி செப்பனியா 3வது அதிகாரம் 14வது 15வது வசனத்தை வாசிக்கிறேன். சீயோன் குமாரத்தியே, கெம்பீரித்து பாடு, இஸ்ரவேலரே ஆர்ப்பரியுங்கள், எருசலேம் குமாரத்தியே, நீ முழு இருதயத்தோடு மகிழ்ந்து களிகூறு. கர்த்தர் உன் ஆக்கினைகளை அகற்றி அவர் உன் சத்துருக்களை விலக்கினார். இஸ்ரவேலின் ராஜாவாகிய கர்த்தர் நடுவிலே இருக்கிறார், இனி தீங்கை காணாதிருப்பார். அன்பான தேவ பிள்ளைகளே, சிறைப்பட்டு போயிருந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆண்டவர் கொடுத்த ஒரு அருமையான வாக்கு தத்தத்தை பார்க்கிறோம். இஸ்ரவேல் ஜனங்கள் 70 ஆண்டு காலங்கள் சிறைப்பட்டு போனார்கள், சிதறி போனார்கள். அந்த ஜனங்களை மீண்டுமாக கர்த்தர் மீட்டு கொண்டார். அவர்களுக்கு ஆண்டவர் கொடுத்த அந்த அருமையான ஒரு வாக்கு தத்தத்தை பார்க்கிறோம். சிறைப்பட்டு போயிருந்த காலத்தில் அவர்களுக்கு ஆண்டவர் கொடுத்த ஒரு அருமையான வாக்கு தத்தம், சீயோன் குமாரத்தியை கெம்பீரித்து பாடு, நீ சந்தோஷமாக பாட்டு பாடுமா, உன் துக்க நாட்கள் முடிந்து போயிற்று என்று சொல்லுகிறார். கர்த்தர் உன் ஆக்கினைகளை உன்னை விட்டு அகற்றி விட்டார். ரொம்ப அழகாக சொல்கிறார் கர்த்தர். 15வது வசனத்தில் அவர் சொல்லுகிறார், கர்த்தர் உன் ஆக்கினைகளை அகற்றினார். உன் மேலே கொடுக்கப்பட்ட அந்த நியாய தீர்ப்பு, உனக்கு அளிக்கப்பட்ட அந்த தண்டனைகளை கர்த்தர் அகற்றி விட்டார். எனக்கு அன்பான தேவ பிள்ளையே, இவ்வளோ பெரிய ஆசீர்வாதம் பாருங்கள். ஒரு பெரிய தண்டனையை இஸ்ரவேல் ஜனங்கள் அனுபவித்துக் கொண்டிருந்தார்கள். மகிழ்ச்சி இல்லை, சந்தோஷம் இல்லை, அந்நிய தேசத்தில் பாடுபட்டார்கள், வாழ்க்கை பாழாய் போயிற்று. இந்த சூழ்நிலையில் அவர்களுக்கு தீர்க்கதரிசியை கொண்டு கர்த்தர் பேசுகிறார். உன் மேலே இருந்த அந்த தண்டனையை நான் நீக்கிவிட்டேன் என்று சொல்லுகிறார். அதுக்கப்புறம் சொல்கிறாரு, உன் சத்துருக்களை உன்னை விட்டு விலக்கினேன் அப்படின்னு சொல்கிறார். உனக்கு விரோதமாக எழும்பின சத்துருக்கள், உன்னை சிறைப்பட்டு வைத்திருந்த அந்த சத்துருக்களை உன்னை விட்டு நான் அகற்றி விட்டேன். நான் உனக்கு ராஜாவாக இருக்கிறேன் என்று அவர் சொல்லுகிறார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஒருவேளை நீங்கள் வாழ்க்கையில் சிறைப்பட்டு போயிருப்பீர்களே, ஆனால் ஆண்டவர் கொடுக்கிற ஒரு அருமையான வாக்கு தத்தம், உன் சிறையிருப்பை நான் திருப்பி விட்டேன். அந்த அடிமைத்தனத்தில் இருந்து உன்னை விடுதலையாக்கினேன். உன் மேலே இருந்த அந்த நியாய தீர்ப்பை நான் அகற்றி விட்டேன். நான் உன்னை விடுதலையாக்கினேன் என்று சொல்லுகிறார். நான் உங்கள் சிறையிருப்பை திருப்பும் போது இந்த பூமியில் உள்ள சகல ஜனங்களை பார்க்கிலும் உங்களை நான் கீர்த்தியும் புகழ்ச்சியுமாக என்ன செய்வேன், வைப்பேன் என்று சொல்லுகிறார். அன்பான தேவ பிள்ளைய, இன்றைக்கி அவர் உண்மை உள்ள தேவனாக இருக்கிறார். இந்த உலகத்தில் உங்களுடைய சிறையிருப்பை திருப்புவதற்காகத்தான் இயேசு கிறிஸ்து வந்தார். அவர் எதுக்காக வந்தாருங்கிறத லூக்கா 4:18 ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லுகிறதை நீங்கள் பார்க்கலாம். லூக்கா 4:18 நான் வாசிக்கிறேன். கர்த்தருடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார், தரித்திரருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படி என்னை அபிஷேகம் பண்ணினார், இருதயம் நறுங்குண்டவர்களை குணமாக்கவும், சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையையும் குருடருக்கு பார்வையையும் பிரசித்தப்படுத்தவும், நொறுங்குண்டவர்களை விடுதலையாக்கவும், கர்த்தருடைய அனுக்கிரக வருஷத்தை பிரசித்தப்படுத்தவும் என்னை அனுப்பினார். கவனிங்க, நம்முடைய அருமை தகப்பனாகிய இயேசு கிறிஸ்து உங்களுக்காக எனக்காக உங்களுடைய சிறையிருப்பை திருப்ப, நொறுங்கி போன உங்களை தேற்ற, திடப்படுத்த, கட்டப்பட்டிருந்த உங்களை கட்டவிழ்க்க இயேசு கிறிஸ்து வந்தார். நம்ம மேலே வர இருந்த தண்டனைகளை அவர் தன் மேலே ஏற்றுக்கொண்டார். பாவத்தை ஏற்றார், சாபத்தை ஏற்றார், மரணத்தை ஏற்றார், பிசாசின் கிரியைகளை அளித்தார். நமக்கு இன்றைக்கி ஒரு பெரிய விடுதலையை வாங்கி கொடுத்துருக்கிறார். பயப்படுறதுக்கு ஒன்றுமே இல்லை. ஏன்னா ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்காக ஒரு பெரிய விடுதலையை வாங்கி வைத்திருக்கிறார். அதனால் அவர் சொல்கிறார், கெம்பீரித்து பாடு, சீயோன் குமாரத்தியை கெம்பீரித்து பாடு என்று சொல்லுகிறார். கர்த்தரால் மீட்கப்பட்ட ஜனம் சந்தோஷித்து பாடும். அதனால் அவர் விசுவாசிக்கிறவர்கள் மீட்கப்படுகிறார்கள். அவர் நமக்காக வாங்கி வைத்த அந்த விடுதலையை விசுவாசத்தினாலே ஏற்றுக்கொண்டவர்கள்
விசுவாசத்தினால் அவரை சேர்ந்து கொண்டவர்கள், விசுவாசத்தினால் அவரோடு தன்னை இணைத்து கொண்டவர்கள் விடுவிக்கப்படுகிறார்கள். அந்த சந்தோஷத்தை அனுபவிக்கிறார்கள். அதுக்கு பிறகு ஒரு வாக்குத்தத்தை கொடுக்கிறார். அவர் என்ன செய்வாராம்? உன் தேவனாகிய கர்த்தர் நடுவில் இருக்கிறார், அவர் வல்லமை உள்ளவர், அவர் ரட்சிப்பார், அவர் உன் பேர் சந்தோஷமாய் மகிழ்ந்து தம்முடைய அன்பின் நிமித்தம் அமர்ந்திருப்பார், அவர் உன் பேரில் கம்பீரமாய் களி கூறுவார் என்று சொல்லுகிறார். இன்றைக்கு பரிசுத்த ஆவியானவரை தேவன் நமக்கு தந்திருக்கிறார். அவர் சர்வ வல்லமை உள்ளவர், நம்மோடு கூட இருக்கிறார். சிறையிருப்பிலிருந்து திருப்பப்பட்ட ஜனத்தை புகழ்ச்சியும் கீர்த்தியுமாக வைப்பதற்கும் வரக்கூடிய நாட்களில் ஒரு வெற்றியுள்ள வாழ்க்கை வாழ்வதற்கும் அவர் நம்மோடு கூட என்ன செய்கிறார்? இருக்கிறார். அதனால் நம்ம கர்த்தருக்குள்ளே மகிழ்ந்து களி கூறுவோம், மகிழ்ந்து களி கூறுவோம், கர்த்தரை துதிப்போம், ஸ்தோத்தரிப்போம். அந்த சிறையிருப்பில் இருந்து கர்த்தர் நமக்கு ஒரு விடுதலை வாங்கி வைத்திருக்கிறார். அந்த விடுதலை அனுபவிக்கத்தக்கதாக கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். அதனால் அவரை விசுவாசத்தினால் அவருடைய வார்த்தையை நம்ம அப்படியே ஏற்றுக்கொள்ளுவோம், அவரை துதிப்போம், ஸ்தோத்தரிப்போம். ஆண்டவரே, நீர் எனக்கு கொடுத்த விடுதலைக்காக ஸ்தோத்திரோன்னு சொல்லி தேவனை மகிமைப்படுத்துவோம். கர்த்தர் மகிமையான காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில் செய்வார் என்பதில் சந்தேகமில்லை. அப்படிப்பட்ட கிருபைகளை கர்த்தர் நமக்கு தருவாராக. ஆமேன், ஆமேன்.